ட்ரேடிங் தமிழ் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனல்ல பாத்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் இப்படி எல்லாத்துக்குமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வீடியோவா பதிவிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது லாஸ்ட் டே நேற்று சொன்ன நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ஒர்க் ஆயிருந்தது, நாளைக்கான நிஃப்டி எக்ஸ்பைரிக்கு என்னென்ன சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ன்றதை இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கன்சல்டேஷன் ஜோன் சொல்லியிருந்தோம். இந்த 100 பாயிண்ட் கன்சல்டேஷன் ஜோன் கிட்டத்தட்ட 25,333லேருந்து 25,433 ரேஞ்சு வந்து நம்ம வந்து கன்சல்டேஷன் ஜோனாக சொல்லியிருந்தோம். ஸோ அதை பிரேக் அவுட் பண்ணிருந்துச்சுன்னா இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் 25,500 சொல்லியிருந்தோம். அதனால வந்து கால் சைடு இந்த பிரேக் அவுட்டை வந்து ஒன்ஸ் 500க்கு மேலே போனுச்சுன்னா அப் சைடு நல்ல மூவ்மெண்ட் 25,700 வரலையும் போகும். ஒன்ஸ் இந்த கன்சல்டேஷன் ஜோன் 25,330 பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா கீழே வந்து 25,130ன்ற 200 பாயிண்ட் வந்து ஒரு கீழே வந்து டார்கெட் இருக்கா பண்ணுறதை வந்து நிஃப்டியில் வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஓகேங்களா, அதுதான் வந்து இன்றைக்கும் ஃபாலோ பண்ணுறோம். நாளைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுக்கு வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா, அப்போ வந்து 25,500க்கு மேலே போகுது அப்படின்னா 25,700ன்றது ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்ச் இருக்குது. அதே மாதிரி இந்த கீழே வந்து 25,300 பிரேக் அவுட் பண்ணுதுன்னு 330 பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 130ன்ற அடுத்து 200 பாயிண்ட் கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, பிரேக் அவுட் பண்ணி மேலே போனுச்சுன்னா 200 பாயிண்ட், கீழே பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா கீழே 200 பாயிண்ட் இருக்குது. ஓகேங்களா, இதான் வந்து நாளைக்கான நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா, ஸோ 500 ரெசிஸ்டன்ட் எடுக்குதா இல்லை 350 சப்போர்ட் எடுக்குதான்றதை நாளைக்கு பார்க்கணும். ஸோ இன்னைக்கு பேங்க் நிஃப்டி வந்து சூப்பராகவே ட்ரேட் ஆயிருந்தது. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 52,190, அதாவது 200லேருந்து 52,200லேருந்து கிட்டத்தட்ட 53,000 ரேஞ்ச் வரலுமே போயிடுச்சு. ஒரு 700 பாயிண்ட் வந்து நல்ல ஒரு ரேலி கொடுத்துருந்தாங்க. ஸோ நாளைக்கு பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரியில் இது மாதிரி அப்சைடு மூவ்மெண்ட் நடந்ததுனால நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரியில் நடக்குதான்றதை நம்ம வாட்ச் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அதுக்கு தான் நம்ம டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கோம். ஃபர்தர் அப்டேட் எல்லாமே வந்து மார்க்கெட் அவர்ஸில் வந்து அப்டேட் வந்து இந்த டெலகிராம் குரூப்பில் தான் கொடுத்துட்ருக்கோம். நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கிளிக் பண்ணி ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, மார்க்கெட் அவர்ஸில் மார்க்கெட் அப்டேட்ஸ் நடக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம டிமெட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்துடுறேன். இது முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த அலைஸ்பிள் வந்து ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் வந்து இப்போ ஃப்ரீ பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து ரொம்பவே கம்மியான ப்ரோக்கரேஜ், 20 rupees தான் வந்து பர் ட்ரேடுக்கு எடுத்துக்கிறாங்க. ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் வந்து 500லேருந்து 1000 வரலையும் வந்து சில ப்ரோக்கரேஜ் எடுப்பாங்க. அது வந்து ஃப்ரீ பண்ணியிருக்காங்க. தமிழ் சப்போர்ட் பண்ணுறாங்க, அதுதான் முக்கியமான விஷயம். உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்டில் ஏதாவது ப்ராப்ளமோ அவங்களே வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்து 15 நிமிஷத்தில் வந்து உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துட்றாங்க. விருப்பம் இருக்கவங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன், வேற ஒரு அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன், வேற ஒரு டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கன்றவங்களுக்கும் பரவாயில்ல, இதில் நீங்கள் ட்ரேட் பண்ணி பாருங்க. அந்த புரோக்கருக்கும் இந்த புரோக்கருக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குன்றது உங்களுக்கு அப்போ தான் தெரியும். ஓகேங்களா, ஸோ விருப்பம் இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற லிங்க் மூலியமாக நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓகே, அடுத்து பேங்க் நிஃப்டி பார்த்தோம். பேங்க் நிஃப்டி இன்னைக்கு ரேலி கொடுத்த மாதிரி நாளைக்கு நிஃப்டி ரேலி கொடுக்குதா பண்ணுறதா பார்ப்போம். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இந்த 52,600 ரெசிஸ்டன்ட் ரேஞ்சு பிரேக் அவுட் பண்ணி இந்த 53,000 ரெசிஸ்டன்ட் ரவுண்ட் ஃபிகர் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேங்களா, அடுத்த ரெசிஸ்டன்ட் ரேஞ்சு அதுதான் இம்பார்ட்டன்டான ஒரு ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 53,000 ரெசிஸ்டன்ட். இன்னைக்கு கிட்டத்தட்ட 52,950 பாயிண்ட் கிட்டக்க நெருங்கி போயிட்டு என்ன பண்ணியிருக்குன்னா ரிவர்ஸில் எடுத்திருக்கு. இப்போ சப்போர்ட் வந்து இந்த 52,600 ஒரு சப்போர்ட் இருக்குது. அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா 52,300 தான் சப்போர்ட் இருக்குது. ஒன்ஸ் இந்த 52,600 சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே திரும்புது அப்படின்னா நாளைக்கு 53,000 டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த 52,600 பிரேக் அவுட் பண்ணுதுன்னா அதுலேருந்து 300 பாயிண்ட்ஸ் 52,316 ரேஞ்சுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதான் வந்து பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் 1 ஹவரில். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டி பார்த்துரும். ஸோ இன்னைக்கு பேங்க் நிஃப்டி எப்படி ரேலி கொடுத்ததோ அதே மாதிரி தான் ஃபின் நிஃப்டியும் போயிருக்கு. இந்த இடத்துல நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், டபுள் பாட்டம் எடுத்தது அப்படின்னா நல்ல டார்கெட் போகும். அதே மாதிரி இந்த இடத்துல கீழே பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா கீழே போய்டும்னு சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட இந்த 24,000 பிரேக் அவுட் பண்ணியிருந்துச்சு. 24,000 பிரேக் அவுட் பண்ணி 350 பாயிண்ட் கிட்டத்தட்ட 400 பாயிண்ட் கிட்ட போயிருக்கு. 24,000 பிரேக் அவுட் பண்ணி. ஓகேங்களா, இந்த 24,080 பிரேக் அவுட் பண்ணி அடுத்த ரெசிஸ்டன்டான இன்னைக்கு பாருங்க எடுத்தோடனே ரேலி தான் இன்னைக்கு ஃபின் நிஃப்டி. அதனால தான் இன்றைக்கி பேங்க் நிஃப்டியுமே வந்து ஒரு 700 பாயிண்ட் கிட்ட நல்ல மூவ்மெண்ட் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட நம்மளோட ரெசிஸ்டன்ட் 24,343 தான் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கு பாடியை. அப்போ கீழே வருது அப்படின்னா இந்த 24,200ன்றது நம்மளுக்கு சப்போர்ட் ரேஞ்சாக இருக்கும் நாளைக்கு. ஓகேங்களா, கிட்டத்தட்ட வந்து 330 முடிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். கீழே வந்தது அப்படின்னா 24,200ன்றது சப்போர்ட் ரேஞ்சு. இதுலேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு போகுது அப்படின்னா அடுத்த ரேஞ்சான இந்த 24,350 பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 24,550 தான் அடுத்தது. ஓகேங்களா, ஸோ ஒரு இதுலேருந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் தான் நம்மளுக்கு ரேலி, அடுத்த ரேலி அது இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டண்டாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ சப்போர்ட் எடுத்துட்டு இப்போ ரெசிஸ்டன்ட் எடுத்துட்டு கீழே வர்றது சப்போர்ட் கண்டிப்பாக எடுக்க வரும். அதனால 24,200 சப்போர்ட் எடுக்குதான்றதை பாருங்க. இல்லை அப்படின்னா 24,000 தான் எடுக்கும். ஓகேங்களா, ஏன்னா இது ஒரு டபுள் பாட்டம் மாதிரி பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. நல்ல ஒரு கன்சல்டேஷன் பண்ணி இதை வந்து பிரேக் அவுட் பண்ண நல்ல ஒரு ரேலி. அதே மாதிரி தான் இந்த நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு கன்சல்டேஷன் ஜோனில் இருக்கு. அப்போ இந்த கன்சல்டேஷன் ஜோனை பிரேக் அவுட் பண்ணுதுன்னா கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு ரேலி, ஒன்ஸ் அப் சைடாக இருக்கலாம் இல்லை டவுன் சைடாக இருக்கலாம், நல்ல ஒரு ரேலி கிடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா, ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபைனலாக மிட் கேப் நிஃப்டி பார்ப்போம். இது ஒரு ட்ரெண்ட் லைனை ஃபாலோ பண்ணிக்கிங்க அப்படின்றத நான் வந்து சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. ஓகேங்களா, கிட்டத்தட்ட வந்து இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா
ஃபஸ்ட்டு சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13,170, செகண்ட் சப்போர்ட் இம்பார்ட்டண்டானது 13,000 தான் சொல்லியிருந்தோம் ஓகேங்களா. கிட்டத்தட்ட வந்து 13,664 வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு ஓகேங்களா. இப்போ இந்த ட்ரெண்ட் லைனை வந்து நான் நேற்று சொன்னது எவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் ஆயிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்த மார்க்கெட்டு நாளைக்கு வந்து 172 ரெசிஸ்டண்ட்டை வந்து மோதிட்டு திருப்பி கீழே வருது அப்படின்னா அந்த 13,064 பிரேக் அவுட் பண்ணுதுன்னா ப்ரீவியஸ் ஸ்விங் லோ அது வந்து நம்மளுக்கு 12,000 அதான் 13,000னு வச்சுங்களேன். அந்த 13,000ன்றது நம்மளுக்கு வந்து நாளைக்கு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கும் கீழே பார்த்தோன்னா 12,877 தான் சப்போர்ட் ரேஞ்சாக இருக்கும். ஒன்ஸ் நாளைக்கு இந்த 13,172 பிரேக் அவுட் பண்ணி மேலே போகுதுன்னா 13,300 தான் நம்மளுக்கு அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கும் மேலே சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 13,400 ஓகேங்களா. ஸோ 100 பாயிண்ட்டுக்கு வந்து மிட் கேப் நிஃப்டிக்கு சப்போர்ட் இருக்குது. உங்களுக்கு இந்த லெவல்ஸ் எல்லாமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புறேன். இந்த லெவல்ஸில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணிங்க. கோர்சஸ்க்கும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுக்குறேன். அது மூலிமா நீங்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ மறக்காம டெலகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ட்ரேட் பண்ணியிருந்தா இந்த வீடியோட லிங்கை ஷேர் பண்ணி விடுங்க. தொடர்ந்து நீங்கள் நம்மளோட வி ட்ரேடிங் தமிழ் சேனலோட. தேங்க்யூ நம்பா.